மதுரை மத்திய தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் முஸ்தபா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக மேலவாசல் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவருக்கு தாவேக்கவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்றும் அதற்கான நிதியில் ஊழல் நடந்ததாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் வழங்க பல்வேறு திட்டங்கள் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதே சமயம் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது விமர்சனம் முன்வைத்த அவர் வாக்காளர் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு திமுக ஆதரவாக பயன்படுத்தப்படுவதாகவும் கூறினார். மதுரை மக்களுக்கு நல்லது சென்று வந்திருக்கிறேன். மதுரை மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் எதுவுமே சரி, நான் இந்த மதுரைக்காக, மதுரை மண்ணுக்காக சட்டமன்றத்தில் பேசி பல திட்டங்களை கொண்டு வரணும். இங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடையை நான் சொன்னேன்னா இல்லையா, இது சாதாரண இன்ஜினியர் செஞ்சுட்டு போயிடும் சார். பாதாள சாக்கடை சிட்டு எப்படி இருக்கு, நீங்க சென்னை போன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் வச்சு அந்த கழிவை கூவத்துல விடுறாங்க. அப்போ மதுரையில பம்பிங் ஸ்டேஷன் வச்சு எவ்வளவு ஹெச்பி மிஷின் தேவை? இன்னைக்கு 50 ஹெச்பி போட்டிருக்காங்களா, 100 தேவையா? இது சிமெண்ட் பைப்பை மாத்தி பிளாஸ்டிக் பைப்பு போடணுமா? இது ஒரு சிம்பிள் வேலை. இது ஏன் செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை, அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டை பிடிஆரோட ஆதரவோட, பிடிஆரோட நேசத்தோட, பிடிஆரோட கடைக்கண் பார்வையில வந்தாங்கல்ல மேயர் அவர்களும் கணவர் அவர்களும் பல கோடியை கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு எப்படி திட்டத்தை கொடுக்க முடியும்? இந்த திட்டத்தை நாங்கள் பாத்தீங்கன்னா முறையாக செய்வோம். சாலையை முறையாக போட்டு கொடுப்போம். தெரு விளக்கு எரியல, நேற்று போற ஒரு இடத்துல பாம்பு வருது, பூரா வருது. நீங்க காலி இடத்த அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு நீங்க மனு கொடுத்து இதை நீங்க கிளீன் பண்ணி வைங்க, நீட்டா வைங்கன்னு சொல்லணும். மொட்டை மாடியில் இருக்க கழிவு நீர் தேரணும்னா அதுல டொங்கு கொசு பரவுது, மலேரியா பரவுது, டைபாய்டு பரவுது. இதை முறையாக செயல்படுத்துவதற்கு பல திட்டங்களை வச்சிருக்கிறோம். அந்த திட்டத்தை